இந்த பூமியில சேர்ந்து விளையாட தெரிந்த மனிதர்களால் மட்டும்தான் இந்த வாழ்க்கையை உற்சாகமாக கொண்டாட முடிகிறது. வாழ்க்கையை இறைவன் நடத்தக்கூடிய ஒரு அழகான விளையாட்டுப்பா. இந்த விளையாட்டுல நீங்க பங்கு பெறுறீங்கன்றாங்க. நம்ம ஒரு பார்ட்டிசிபென்ட்டா இந்த விளையாட்டுல. ஷேக்ஸ்பியர் சொல்வார்ல, வேர்ல்ட் இஸ் a ஸ்டேஜ், we are actors அப்படின்னாரு. கரெக்ட். நாரதர் ஒரு முறை போய் கேட்டாரா, இறைவன் பெரியவரா இறை நாமம் பெரியதா? வேகமா போய் புழுவோட காதுல ராம, புழு செத்துருச்சு சார். இவருக்கு அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னப்பா இறை நாமத்தை சொல்றோம், புழு இறந்து போயிடுது அப்படின்னு வேகமா ஓடி வராரு. பசுவினுடைய பண்டு இப்போ இவருக்கு ரொம்ப குற்ற உணர்வாக எடுத்து, நம்ம புழுவை கொண்டுட்டோம், அடுத்து பட்டாம்பூச்சியை கொண்டுட்டோம், அடுத்ததாக ஒரு நாயை கொண்டுட்டோம், அடுத்ததாக இப்போ பசுவினுடைய கன்றையும் நம்ம கொண்டுட்டோம் அப்படின்னு நாரதருக்கு பெரிய குற்ற உணர்ச்சி. ரொம்ப கஷ்டப்படுறாரு. அவர் நாராயணனை பார்க்க போல சார். ராஜாவினுடைய பையன்கிட்ட போய் நான் பாட்டு ராமநாமத்தை சொல்லி ஏதாவது ஒன்று அவனுக்கு ஆச்சுன்னா என்னைய பிச்சு போடுவாங்க, எல்லாருமா சேர்ந்து என்னை ஏதாவது ஒன்று பண்ணிடுவாங்க, நான் போக மாட்டேன்றாரு. நாரதரே, நான் உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன், ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஏன் அப்படின்னாரு. பிறந்து சில மணி நேரங்கள் ஆன அந்த குழந்தைக்கு காதுல போய் ராம அப்படி சொல்லிட்டு ஓடி வந்துடுறாரு. நீங்கள் சொன்ன அந்த ராமநாமம், நீங்கள் சொன்ன அந்த இறைவனினுடைய நாமம் தான் என்னுடைய வாழ்க்கையில் இத்தனை பெரிய மாற்றங்களை, என்னுடைய பிறவிகளில் இத்தனை பெரிய மாற்றங்களை. ஒரு பாட்டி இப்படி ஏதோ கையை பண்ணிட்டே இருந்தாங்க. இப்ப இந்த பேரை வந்தான், பாட்டி கிட்ட கேட்டான், பாட்டி நீ என்ன பாட்டி ஏதோ கையில ஏதோ இப்படி பண்ணிட்டே இருக்கேன், என்ன பாட்டினா? பாட்டி சொன்னாங்க, தங்கம் நான் ஊசியில நூல் கோக்குறேன் பான்னாங்க. இப்ப இந்த பேரை சொன்னா, பாட்டி 1 மணி நேரம் ஆனாலும் நீ கோர்க்கவே முடியாது பாட்டினா. கூட்டி பெருக்குவாங்கல்ல, சாண கூடை எடுத்து இவர் கையில கொடுத்து போய் ஆத்தங்கரையில தண்ணி எடுத்துட்டு வான்னு இருக்காங்க. உன் காதுக்குள்ள போய் ராமாயணம் போயிரல, எல்லாம் வரும்போதே கொட்டிடுது, அதனாலதான் உனக்கு சொல்ல தெரியல. அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, அது கரெக்ட் தான். அனைவருக்கும் இனிய வணக்கம். உலகம் யாவையும் தாமுள வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அடியார் அன்னவர்க்கே சரண். நாங்களே சேனல் 5 பக்தி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் உரித்தாக்குவதில் மிகப்பெரிய மகிழ்ச்சி. நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். சார், அது என்ன சார் அழகிலா விளையாட்டுடையார்? எனக்கு இந்த வார்த்தை ரொம்ப பிடித்த வார்த்தை. உலகம் யாவையும் தாமுள வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார். அது என்ன சார் அழகிலா விளையாட்டுடையார்னா என்னப்பா அப்படின்னா, இந்த பிரபஞ்சம் தோன்றி எத்தனை கோடி வருஷங்கள் ஆயிருக்கு. இந்த இயற்கை தோன்றி, நம்ம உலகம் தோன்றி, இந்த மனித இனம் தோன்றி எத்தனை வருடங்கள் ஆயிருக்கு. படைத்தல், காத்தல், அழித்தல், ஒவ்வொரு ஜீவராசிகளும் பிறப்பதிலிருந்து, அந்த ஜீவராசிகள் வாழ்வதிலிருந்து, அந்த ஜீவராசிகளை அழிப்பதிலிருந்து, இந்த ஜீவன்கள் பிறப்பதும் இறப்பதும் எத்தனை ஒரு அழகில்லாத விளையாட்டு இங்கே நடந்து கொண்டே இருக்கிறதுன்னு சொல்லும் வண்ணமாக தமிழ் நமக்கு இந்த பாடலை நமக்கு கற்றுக் கொடுக்குது. இது ஒரு விளையாட்டான், இறைவன் நடத்தக்கூடிய ஒரு அழகான விளையாட்டுப்பா. இந்த விளையாட்டில் நீங்கள் பங்கு பெறுறீங்கன்றாங்க. நம்ம ஒரு பார்ட்டிசிபெண்ட்டாக இந்த விளையாட்டில். இப்போ நம்ம பார்ட்டிசிபெண்ட்டாக இந்த பூமிக்கு வர்றோம்ல, அவருடைய விளையாட்டில் ஒரு நபராக வர்றோம்ல, இப்போ நம்ம வந்தவங்க என்ன தெரியுமா பண்ணணும், நம்மளும் சேர்ந்து விளையாடணும் சார். சந்தோஷமாக உற்சாகமாக இந்த பூமியில் சேர்ந்து விளையாட தெரிந்த மனிதர்களால் மட்டும்தான் இந்த வாழ்க்கையை உற்சாகமாக கொண்டாட முடிகிறது. வாழ்க்கையை ஒரு விளையாட்டாக, வாழ்க்கையை ஒரு கொண்டாட்டமாக, இறைவன் கொடுத்த அந்த வாழ்க்கையை, இறைவனுடைய இந்த விளையாட்டை நம்முடைய மகிழ்ச்சியோடு கொண்டாடும் போது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். ஷேக்ஸ்பியர் சொல்வார்ல, வேர்ல்ட் இஸ் a ஸ்டேஜ், we are actors அப்படின்னாரு. கரெக்டா? உலகமே ஒரு நாடக மேடை, நாமெல்லாம் நடிகர்கள்னாரு. அழகு சார் இல்லை? அப்படி இறைவன் படைத்த இந்த உலகம் ஒரு விளையாட்டு மேடைன்னு தமிழ் நமக்கு கற்றுக் கொடுக்குது. நாரதர் ஒரு முறை போய் கேட்டாரா, இறைவன் பெரியவரா
இறை நாமம் பெரியதா? ராமன்ற வார்த்தையே வாழ்க்கையில் பெரியதுன்னு சொல்கிறாங்களே, நான் தான் தினமும் சொல்லிக்கிட்டே இருக்கேனே, இறைவன் பெரியவனா இறைவனுடைய நாமம் பெரியதா அப்படின்னு. இப்போ நாராயணர் சிரிச்சாராம். சிரிச்சுட்டு என்ன சொல்லியிருக்காரு, பெருமாள் வந்து அவரை கூப்பிட்டு, அந்த ஒரு புல் அந்த பக்கம் நடந்து போயிட்டு இருக்குல்லப்பா, ஒரு புழு, இந்த புல்லு பக்கத்தில் ஒரு புழு நடந்து போயிட்டு இருக்குல்ல, இந்த புழு நகண்டு நகண்டு போகுதுல்ல, அது காதில் போய் ராமன்னு சொல்லிட்டு வாயேன். அவ்வளோதானே அப்படின்னு நாரதர் போயிருக்காரு. அந்த புழு இப்படி நகண்டு 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 போயிருக்கு. வேகமாக போய் புழுவோட காதில் ராம இருக்காரு. புழு செத்து போச்சுங்க. புழு செத்துருச்சு சார். இவருக்கு அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னப்பா இறை நாமத்தை சொல்கிறோம், புழு இறந்து போயிடுது அப்படின்னு வேகமாக ஓடி வராரு. பதட்டத்தோடு ஓடி வராரு. நாராயணா 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 நாராயணான்னு ஓடி வராரு. பெருமாள் என்னப்பான்னு கேட்குறாரு. புழுக்கிட்ட போய் நீங்கள் இறை நாமத்தை சொல்ல சொன்னீங்க, நான் இறை நாமத்தை சொன்னேன், புழு இறந்து போயிடுதுங்க. அப்படியா, சரி ஒன்று பண்ணு, அந்த பூங்காவுக்கு போ, பூங்காவில் பட்டாம்பூச்சி பறக்குதில்ல, இந்த பட்டாம்பூச்சிக்கிட்ட போய் ராமநாமத்தை சொல்லுங்கள். இப்போ நாரதர் வந்து நேராக அந்த பட்டாம்பூச்சி, பறக்கக்கூடிய பட்டாம்பூச்சியை துரத்திட்டு போய் பட்டாம்பூச்சியை பிடித்து ராம அப்படின்னாரு. பட்டாம்பூச்சி இறந்து போயிடுது சார். இவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. என்னங்க பட்டாம்பூச்சி இறந்து போயிடுது. நாராயணன்ட்ட ஓடி வராரு. பட்டாம்பூச்சி இறந்து போயிடுதுங்க, பட்டாம்பூச்சி இறந்து போயிடுது. ஒன்றும் இல்லை, அந்த பக்கமாக ஒரு தெருவில் ஒரு நாய் குலைச்சிட்டு இருக்கு பாரு, எல்லாரையும் பார்த்து பார்த்து ஒரு நாய் குலைக்குது பாரு, அந்த நாய்கிட்ட போய் ராமநாமத்தை சொல்லு. இதே மாதிரி ராமநாமத்தை போய் நாய்கிட்ட சொல்கிறாரு. நாய் இறந்து போயிடுது. இப்போ இவருக்கு ரொம்ப முடியல. என்னங்க இது, நாய் இறந்து போயிடுதுங்க. ஒன்றும் இல்லை, இந்த பசு வந்து புதுசாக ஒரு கன்றை ஈன்றது பாரு, பசு கன்றைன்றதுல இந்த புதிதாக பிறந்த இந்த கன்றின் காதில் போய் ராமநாமத்தை சொல்லு. இப்போ இவர் முடியாதுன்ட்டார். மற்றதுனா பரவாயில்லைங்க, பசுவினுடைய கன்று நான் வந்து ஏதாவது சொல்லி ஏதாவது ஒன்று ஆயிடுத்துனா எப்படி, நீ போய் சொல்லுப்பா, நான் பார்த்துக்கிறேன். பெருமாளின் மீது என் பாரத்தை வந்து எல்லாம் பெருமாளுக்கேன்னு சொல்லிட்டு போய் பண்ணுப்பா, நன்மையும் தீமையும் எல்லாம் அவனுக்கேன்னு சொல்லிட்டு போய் பண்ணுப்பான்னு. இப்போ நாரதர் போகிறாரு. அந்த பசுவினுடைய கன்று அப்போ தான் பிறக்குது. அதனுடைய காதில் போய் ராமன்றார் சார். கன்று இறந்து போயிடுச்சு சார், பசுவினுடைய கன்று. இப்போ இவருக்கு ரொம்ப குற்ற உணர்வாக எடுத்து, நம்ம வந்து புழுவை கொண்டுட்டோம், அடுத்து பட்டாம்பூச்சியை கொண்டுட்டோம், அடுத்ததாக ஒரு நாயை கொண்டுட்டோம், அடுத்ததாக இப்போ பசுவினுடைய கன்றையும் நம்ம கொண்டுட்டோமேன்னு நாரதருக்கு பெரிய குற்ற உணர்ச்சி. ரொம்ப கஷ்டப்படுறாரு. அவர் நாராயணனை பார்க்க போகல சார், பெருமாளை பார்க்கவே போகல, அப்படியே உட்காந்துருக்காரு. இப்போ நாராயணன் அங்கே வர்றார். இவர் ரொம்ப சோகமாக உட்காந்துருக்க இடத்துக்கு, என்ன நாரதா ஏன் இவ்வளோ சோகமாக இருக்கார்? போங்க நாராயணர், நாங்கள் வந்து உங்கள்கிட்ட என்ன இறைநாமத்தின் என்னுடைய சிறப்பு என்னன்னு தான் கேட்டேன். அதுக்காக நீங்கள் வந்து இத்தனை பேர்கிட்ட போய் ராமநாமத்தை சொல்ல சொன்னீங்க, அத்தனையும் நான் சொல்ல சொல்ல இறந்து போகிறாங்க. எனக்கு ரொம்ப குற்ற உணர்வாக இருக்குது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எல்லாரையும் பார்க்குற ரொம்ப கஷ்டம். கடைசியாக ஒன்றே ஒன்று மட்டும் பண்ணு, கடைசியாக ஒன்று பண்ணு. என்னன்னு இருக்கார், இந்த ராஜாவுக்கு புதுசாக ஒரு பையன் பிறந்திருக்கான், அந்த பையனுடைய காதில் போய் ராமநாமத்தை சொல்லு. இவர் சொல்லியிருக்காரு, இதுக்கு முன்னாடியாவது பரவாயில்ல, நீங்கள் ஏதாவது பட்டாம்பூச்சிகிட்ட சொல்ல சொன்னீங்க, புழுக்கிட்ட சொல்ல சொன்னீங்க, அடிக்கிறதுக்கு ஆள் வர மாட்டாங்க. இப்போ ராஜாவினுடைய பையன்கிட்ட போய் நான் பாட்டு ராமநாமத்தை சொல்லி ஏதாவது ஒன்று அவனுக்கு ஆச்சுன்னா என்னை பிச்சு விடுவாங்க, எல்லாருமா சேர்ந்து என்னை ஏதாவது ஒன்று பண்ணிவிடுவாங்க, நான் போகமாட்டேன்றாரு. இப்போ இவர் சொல்கிறாரு, என்னைய நம்பி போயிட்டு வா அப்படின்றாரு. இப்போ வேறு வழியே இல்லாமல் பெருமாளினுடைய பேச்சை தட்ட முடியாமல் நாரதர் என்ன பண்ணுறாருன்னா, நேராக போய் அந்த ராஜாவுக்கு பிறந்த அந்த பையன்கிட்ட, இளவரசன்ட்ட, அப்போ தான் அந்த பையன் பிறக்கிறான் சார், பிறந்து சில மணி நேரங்கள் ஆன அந்த குழந்தைகளோட காதில் போய் ராம அப்படி சொல்லிட்டு ஓடி வந்துடுறாரு. ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதை பார்க்க வேணாமேன்ட்டு ஓடி வந்துடுறாரு. வந்தவர் கொஞ்சம் திரும்பி பார்க்குறாரு. சார் அந்த குழந்தை பேசிச்சு சார், பிறந்த குழந்தை பேசுது சார், பிறந்த குழந்தை. நாரதரே கொஞ்சம் நில்லுங்கன்னு பிறந்த குழந்தை சொல்லுது. நாரதர் ஆச்சரியத்தோடு பார்க்குறாரு, என்னடா குழந்தை பேசுது ஒன்று, ரெண்டாவது இந்த குழந்தை உயிரோடு இருக்கு பண்ணுற சந்தோஷம் அவருக்கு. ரெண்டு சந்தோஷத்தோடு அந்த குழந்தைகிட்ட வராரு. நாரதரே அந்த குழந்தைய வழங்கி விட்டு சொல்லிச்சான், நாரதரே நான் உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன், ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஏன் அப்படின்னாரு. இல்லை, நான் வெறும் புழுவாக பிறந்தேன், நீங்கள் வந்து என் காதில் ராமன்ற நாமத்தை சொன்னீங்க, நான் பட்டாம்பூச்சியாக மாறினேன். அப்புறம் நான் பட்டாம்பூச்சியாக இருந்தப்போ நீங்கள் திரும்ப ராமன்ற நாமத்தை சொன்னீங்க, நான் வந்து அப்படியே அடுத்த நிலைக்கு வந்து ஒரு மிருகமாக, ஒரு நாய்க்குட்டியாக மாறினேன். அப்பயும் நீங்கள் வந்து ராமன்னு சொன்னீங்க, நான் ஒரு பசுவினுடைய கன்றாக மாறினேன். அப்பயும் நீங்கள் ராமன்ற நாமத்தை சொன்னீங்க, இன்றைக்கி நான் இளவரசனாக பிறந்திருக்கேன். என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு படியையும் முக்தி நிலை கொடுத்து மாற்றியது நீங்கள் சொன்ன அந்த ராமநாமம், நீங்கள் சொன்ன அந்த இறைவனினுடைய நாமம் தான் என்னுடைய வாழ்க்கையில் இத்தனை பெரிய மாற்றங்களை, என்னுடைய பிறவிகளில் இத்தனை பெரிய மாற்றங்களை, என்னுடைய பிறவியை முக்தி நிலைக்கு அழைத்து சென்ற பிறவியாக மாற்றியது நீங்கள் கற்றுக் கொடுத்த ராமநாமம் தான், உங்களை வணங்குகிறேன். அந்த இளவரசன் வணங்க நாரதர் ஆனந்த கண்ணீரோடு போயிருக்கார். ஆனந்த கண்ணீரோடு போய் நாராயணனை வணங்கிட்டு சொன்னாராம், சாமி நீங்கள் கற்றுக் கொடுத்த இந்த ஒரு வார்த்தை, ஒரு நல்ல வார்த்தை, நல்ல சொல்,
நல்ல இறை நாமம் ஒருவனுடைய காதுக்குள் நுழையும் போது அவனுடைய பிறவியை, அந்த பிறவி பயனை அல்லது பிறவியில் அவனுக்கு இருக்கக்கூடிய பாவ புண்ணியங்களை கரைத்து அவனை முக்தி நிலைக்கு அடையச் செய்வது இந்த நல்ல விஷயங்களை கேட்பதும் நல்ல சொற்களை கேட்பதும் இறை நாமத்தை ஜெபிப்பதும் தான் ஒருவனை பிறவியிலிருந்து காப்பாற்ற முடியும் என்று காட்டக்கூடிய கதையாக பாகவதத்தில் இந்த கதை சொல்லப்படுங்க. நல்ல விஷயங்கள் எங்கே நடந்தாலுமே அந்த விஷயங்களை நம்ம அப்படியே கேட்டுறணும். அது இறை நாமத்தினுடைய பெரிய விஷயம். ஒரு பாட்டி இப்படி ஏதோ கையை பண்ணிகிட்டே இருந்தாங்க. இப்போ இந்த பேரை வந்தான், பாட்டிக்கிட்ட கேட்டான், பாட்டி நீ என்ன பாட்டி ஏதோ கையில் ஏதோ ஒன்று இப்படி பண்ணிகிட்டே இருக்கேன், என்ன பாட்டின்னா? இப்போ பாட்டி சொன்னாங்க, தங்கம் நான் ஊசியில் நூல் கோக்குறேன்ப்பான்னாங்க. ஊசியில் நூல் கோக்குறேன்ப்பான்னு. இப்போ இந்த பேரை சொன்னால், பாட்டி 1 மணி நேரம் ஆனாலும் நீ கோர்க்கவே முடியாது பாட்டின்னா. ஏன்டா? இல்லை, ஊசி கீழே விழுந்து 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு, நூல் கீழே விழுந்து 1 மணி நேரம் ஆயிடுச்சு, நீ வெறும் கையே ஆட்டிகிட்டு இருக்க பாட்டின்னு. இப்போ இந்த பாட்டி சொன்னாங்க, தங்கம் ஊசியின் காது வழியே நூல் நுழையும் போது அது சட்டையில் உள்ள கிழிசல்களை தேய்க்கிறது. மனிதனின் காது வழியே நல்ல நூட்கள் நுழையும் போது அது இதயத்தில் உள்ள கிழிசல்களை தேய்க்கிறதுன்னு அந்த பாட்டி கற்றுக் கொடுத்தாங்களாம். நம் மனம் மாறுவதற்கு, எண்ணங்கள் மாறுவதற்கு, சிந்தனைகள் மாறுவதற்கு, வாழ்க்கை மாறுவதற்கு நல்ல எண்ணங்கள், நல்ல சொற்கள், நல்ல சிந்தனைகள் நம்ம காது வழியாக போகும்போது அது நம்ம வாழ்க்கையை அழகான முறையில் மாற்றிடுமா. ஒரு ஊருக்கு கதா காலட்சேபம் பண்ணுறதுக்கு ஒரு பெரியவர் போயிருக்கார். இப்போ அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் வந்து அவர் ராமாயணம் சொல்கிறாருப்பான்னு வந்து கேட்க வந்திருக்காங்க. இந்த மாட்டு தொழுவத்தில் வேலை பார்ப்பாங்கல்ல, அவர் வந்து தன்னுடைய மனைவிட்ட கேட்டிருக்காரு, நானும் போய் ராமாயணம் கேட்க போகிறேன். இந்த ஊருக்கு ஒரு பெரியவர் வந்திருக்காரா, அவர் எல்லாருக்கும் நல்ல விஷயங்கள் சொல்கிறாரா, நல்ல கருத்துக்களை சொல்கிறாரா, நல்ல சிந்தனைகளை சொல்கிறாரா, இந்த சிந்தனைகளையும் கருத்துக்களையும் கேட்டோம்னா நம்ம வாழ்க்கை மாறும்ல, அதனால் நானும் போய் ராமாயணம் கேட்டுட்டு வரேன் அப்படின்ட்டு இவர் போயிருக்காரு. இப்போ அவங்க மனைவி கேட்டிருக்காங்க, நீ ராமாயணம் கேட்டு என்னையா பண்ண போகிற? நம்ம மாட்டு தொழுவத்தில் சாணி அள்ளிக்கிட்டு இருக்கோம், நீ ராமாயணம் கேட்டு என்ன பண்ண போகிற? ராமாயணம் எல்லாருமே கேட்குறாங்கல்ல, ஏதோ புண்ணியன்றாங்க, நான் போய் கேட்டு வரேனேன்ட்டு இவர் போகிறார். நாள் போய் ராமாயணம் கேட்குறாரு. வந்ததுக்கப்புறம் அவர் மனைவி கேட்குறாங்க, இன்றைக்கி போய் நீ ராமாயணம் கேட்டியே என்ன சொன்னார்? என்னமோ சொன்னார், ஆனால் அதெல்லாம் எனக்கு சொல்ல தெரியாது, ஆனால் நல்லா இருந்துச்சு, நல்ல நல்ல விஷயங்கள்லாம் அவங்க சொன்னாங்க, நல்லா இருந்துச்சு, ஆனால் எனக்கு சொல்ல தெரியாது. 2வது நாள் போனார், இதே மாதிரி ராமாயண சொற்பொழிவு நடந்தது. 2வது நாள் வந்து கேட்டாங்க, இன்னைக்காவது சொல்லியா, என்னையா சொன்னார், ராமர் என்ன சொன்னாங்க, சீதை என்ன சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் சொல்லி அவர் என்ன கதை சொன்னார், எனக்கு அவர் என்னெல்லாமோ சொன்னார், எனக்கு சொல்ல தெரியாது. 3வது நாள் எனக்கு சொல்ல தெரியாது. 4வது நாள், இப்படியே 14 நாள் ராமாயண சொற்பொழிவு நடந்திருக்கு. 14 நாள் இவர் போய் உட்காந்து ராமாயணம் கேட்பார். வீட்டில் வந்து அவங்க மனைவி கேட்டால் சொல்ல தெரியாதுன்றவார், சொல்ல தெரியாதுமா அப்படின்னு. இப்போ 14 நாள் கழித்து இவர் ராமாயண சொற்பொழிவு முடிஞ்சதுக்கப்புறம் இவர் சொல்லியிருக்காரு, 14 நாளும் நான் ராமாயணம் கேட்டேன், அவ்வளோ அருமையாக இருந்துச்சுன்னு. அவங்க வீட்டுக்காரங்க அப்படியே பார்த்துட்டு, இந்த கூட்டி பெருக்குவாங்கல்ல, அந்த சாண கூடையில் கூட்டி பெருக்குவாங்கல்ல, அந்த சாண கூடையை எடுத்து இவர் கையில் கொடுத்து போய் ஆற்றங்கரையில் தண்ணி எடுத்துகிட்டு வான்னு இருக்காங்க. இவரும் ஆற்றங்கரைக்கு போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்தார். ஓலை குடிசையில், ஓலைப்பாயில், அந்த ஓலை கூடையில் அதில் தண்ணி எடுத்துகிட்டு வரும்போது தண்ணி பூரா கொட்டிடுச்சு, தண்ணி பூரா கீழே கொட்டிடுச்சு. இப்போ இந்த அம்மா அவரை கூப்பிட்டு, போ இன்னொரு வாட்டி போய் எடுத்துகிட்டு வா, போ 2, 3, 4, 5 இப்படியே 14 தடவை ஓலைக்கூடையை கொடுத்து தண்ணி எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. இவர் ஓலைக்கூடையில் தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு. 14 தடவையும் தண்ணி நிரப்பலை, ஏன்னா ஓலைக்கூடை தானே கொட்டிடும்ல. இப்போ இந்த அம்மா சொன்னாங்க, நீ 14 தடவை ராமாயணம் கேட்க போன பாரு, 14 நாள் போய் ராமாயணம் கேட்க போன பாரு, அது இப்படி ஓலைக்கூடையில் தண்ணி மோந்த மாதிரி தான், ஓலைக்கூடையில் தண்ணி எடுத்துகிட்டு வந்த மாதிரி தான், எல்லாம் கொட்டிடுச்சு பார்த்தியா. இந்த மாதிரி தான் உன் காதுக்குள்ளே போய் ராமாயணம் போயிடல, எல்லாம் வரும்போதே கொட்டிடுது, அதனால தான் உனக்கு சொல்ல தெரிலன்னு. அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், அது கரெக்டு தான், ஆனால் நாள் இந்த கூடையை எடுத்துகிட்டு போகும்போது, தடவை எடுத்துகிட்டு போகும்போது எவ்வளோ அழுக்காக இருந்துச்சு, சாணியில் எவ்வளோ அழுக்காக இருந்துச்சு, ஆனால் 14 முறை போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்தோடனையும் கூடை சுத்தமாயிருச்சு பார்த்தியா. எனக்கு சொல்ல தெரியலையே தவிர, ஆனால் அந்த கூடைக்கு தண்ணியை தக்க வச்சுக்க தெரியலையே தவிர கூடை சுத்தமாயிடுச்சுல்ல, க்ளீன் ஆகிடுச்சுல்ல. நல்ல விஷயங்கள் அப்படிதாம்மா, 1 முறை 2 முறை 3 முறைன்னு நம்ம காதுக்குள்ளே போக 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 அது நமக்கு சொல்ல தெரியலனா கூட மனம் சுத்தமாயிடும்னு அந்த பெரியவர் கற்றுக் கொடுத்தாராங்க. அப்படி நல்ல விஷயங்களை கேட்பதும், நல்ல விஷயங்களை பேசுவதும், நல்ல விஷயங்களை சிந்திப்பதும் எதற்காகப்பானா, நம் மனதை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக, நம் மனதை தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இந்த கருத்துக்களை கேட்பதற்கே இறைவனுடைய அருள் இருக்கும் பட்சத்தில் தான் இந்த அருமையான காணொளியை, அருமையான கருத்துக்களை நம்ம சிந்திக்கவே முடியும். அப்படியான ஒரு கருத்துக்களை சிந்திப்பதற்கு அருமையான வாய்ப்பளித்து கொண்டிருக்கக்கூடிய சேனல் 5 பக்தி நேயர்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய நன்றியும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும்
தொடர்ந்து இறை நாமத்தின் மூலமாக, இறை சிந்தனையின் மூலமாக நம் வாழ்க்கையை வளப்படுத்துவோம். இந்த நாள் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக அமையட்டும். இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நாளாக அமையட்டும். உறவுகளுக்குள் இருக்கக்கூடிய விரிசல்கள் எல்லாம் கலைந்து இந்த நாள் உங்களுக்கு ஒரு வெற்றி தரக்கூடிய நாளாக, அன்பு தரக்கூடிய நாளாக, ஆறுதல் தரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையட்டும் என்று எல்லாம் வல்ல இறைவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நன்றி, வணக்கம்.